குருவின் குரல் பக்தர்களின் செவிகளில் பக்குவமாய் பாய்கிறது. குருவின் உபதேசத்தின் சில அம்சங்கள் அவர்களின் அறிவு குகையில் நுழைகின்றன. குரு உண்மையான வீரன். தன்னுடைய சொல்லம்பினால் பக்தனின் அகங்காரத்தை அழித்து சீடனை ஆத்மஞானம் என்ற நிலைக்கு கொண்டு விடுகிறார் குரு. சீடனின் சிந்தையில் அன்பே வடிவமான ஞானம் உருவாகிறது. அவன் அம்மாவான ஆதிபராசக்தியிடம் ஐக்கியமாக துடிக்கிறான். குருவான அம்மாவின் குறைவில்லா உபதேச ஞானம் பக்தனிடத்தில் மனமாற்றத்தை உண்டாக்குகிறது. மனநோய் உள்ளவனுக்கு மின்சார வைத்தியம் செய்வது போல கடவுளிடம் சங்கமம் ஆக வேண்டும் என்ற தீவிர அவா திடமாக எழுகிறது. சீடன் ஜடமாக இருந்தால் உபதேசம் செய்கிற குரு ஞான உபதேசத்தின் ஊடுருவும் முறையை கையாளுகிறார். அதனால் பக்தனின் ஜடமான உயிரற்ற நிலை குலைந்து போகிறது. அவன் உயிரோட்டம் பெற்ற ஜீவன் ஆகிறான். ஜடமான கல் கூட ஒன்றின் மீது ஒன்று உரசுகிற போது தீப்பொறியை உண்டாக்குகிறது. அப்படியானால் உயிரோட்டமான குருவின் சொல்லம்பு ஜடமான சீடனுக்கு உள்ளே புகுந்து சிந்தையில் நிறைந்து அவனை உயிர் பெற்ற ஜீவனாக ஆக்கி ஆத்ம உறக்கத்தில் இருந்து அவனை விழிக்க வைக்காதா என்ன? குருவான அம்மாவின் அருள்வாக்கில் ஞான அனுபவத்தின் அழகான அற்புதம் ஆறாக பெருக்கெடுக்கிறது. குருவின் வார்த்தைகளும் அது தரும் அனுபவங்களும் சாதாரணமான உலகியல் அனுபவங்களில் இருந்து அறவே வேறுபட்டது. குருவான அடிகளார் கூறுகிற உபதேசம் இதுதான். சத்குருவின் சொல்லம்பு உள்ளே நுழைந்தவுடன் மனதின் சலனம் அழிந்து விடுகிறது. இது கூட ஒரு சமாதி நிலைதான். ஏனென்றால் உலகியல் சிந்தைகளில் உடன்று கிடக்கிற ஆத்மா அதில் இருந்து விடுபட்டு அமைதியை பெறுகிறது அல்லவா? குருவான அம்மா ஞானமான தீபத்தில் பக்தி என்னும் நெய்யை விட்டு ஆனந்தம் என்னும் ஒளியை ஏற்றுகிறார்கள். ஆனந்த ஒளிவெள்ளத்தில் பக்தன் ஆதிபராசக்தியை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்று கூத்தாடுகிறார்.